லக்னோ இப்படி பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 20 ஓவர் முடிவில் 164 ரன் தான் அடிச்சாங்க. இன்னைக்கு லக்னோ டாஸ் வின் பண்ணி குஜராத் டைட்டன் பவுலிங் போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு சூப்பராக போட்டாங்க. பவுலிங்கும் சரி ஃபீல்டிங்கும் சரி அருமையாக இருந்துச்சு. அதிகபட்சமாக ஆடன் மேக்ரா மட்டும் 30 ரன் அடிச்சாங்க. ரிஷப் பண்டும் சரி நிக்லஸ் பூரான் யாருமே இன்னைக்கு ஒழுங்காக விளையாடல. முகமது சமி லாஸ்ட்டாக 6 பால்ல 12 ரன் அடிச்சாரு. சொல்லிக்கிற மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் விளையாடலாம். 20 ஓவர் முடியல 164 ரன் எடுத்து 8 விக்கெட்டுலேருந்து விளையாண்டு இருந்தாங்க. ஆமாங்க, அது மாதிரி தான் இருந்துச்சு. குஜராத் டைட்டன் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பவுலிங்கில் 4 விக்கெட் எடுத்தாங்க. பிரசித் கிருஷ்ணா, அசோக் சர்மா 2 விக்கெட் எடுத்தாங்க. அதிகபட்சமாக இன்னைக்கு குஜராத் டைட்டன் பொறுத்த வரைக்கும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த குஜராத் டைட்டன் சாய் சுதர்சன் விக்கெட் சீக்கிரமாக இழந்துட்டாங்க. அடுத்த ஜோடியாக சுமன் கிலும் சரி பட்லரும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருந்தாங்க. இப்படின்னு விளையாண்டு 50 ரன் அடிச்சிட்டாரு 34 பந்துலேயே. அடுத்து அதிரடியாக விளையாண்ட பட்லர் 29 பால்லேயே 50 அடிச்சிட்டாரு. அவரும் இந்த பார்ட்னர்ஷிப் எப்படி உடைக்கிறனே தெரியாம விளையாண்டுட்டு இருக்காங்க. வந்தார் பிரின்ஸ் யாதவ் சுமன் கில் விக்கெட்டை தூக்கிட்டாரு. அடுத்த ஓவரில் பட்லரையும் தூக்கிட்டாங்க. முகமது சமி 60 ரன் அடிச்சு பட்லர் அவுட் ஆயிட்டாரு. அடுத்து வந்து வாஷிங்டன் சுந்தர் அதிரடியாக விளையாண்டாரு. என்ன அடி போட்டு பொழந்துட்டு இருந்தார்ல. 13 பால்ல 21 ரன் அடிச்சு வெற்றியின் பாதைக்கு செஞ்சுட்டாங்க குஜராத் டைட்டன். இதன் மூலம் 2வது வெற்றி பதிவு செஞ்சுட்டாங்க குஜராத் டைட்டன்.